வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தலில் வாக்களிக்க கைவிரல் மற்றும் கருவிழி பயோமெட்ரிக் அடையாள முறையை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய மாநில அரசுகள் பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவதாக புகார். அனைத்து தொகுதிகளிலும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்க தேர்தல் ஆணையம் திட்டம். தமிழகத்தில் தேர்தலையொட்டி ஏப்ரல் 21 முதல் 23 வரை 3 நாட்கள் மதுபான கடைகளுக்கு விடுமுறை. விஜில் செயலி மூலம் பெறப்பட்ட 3700 புகார்களில் 727 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். மார்ச் 15 முதல் இன்று வரை தமிழகத்தில் 722 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை மற்றும் பொருட்கள் பறிமுதல். தமிழக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஏப்ரல் 21 முதல் 23 வரை 12 மணி நேரம் வரை டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து மதுக்கடைகளையும் மூட உத்தரவு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து புதிய தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஆலோசனை. பதட்டமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு, தலைவர்கள் வேட்பாளர்களின் பிரச்சாரங்களுக்கான பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடல். தமிழக உள்துறை செயலர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு கடிதம். தேர்தல் பணியில் தொடர்பு இல்லாத அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றக்கூடாது என வலியுறுத்தல். விரைவில் குணமடைந்து நலமுடன் வருவேன், மீண்டும் சந்திப்போம். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் வீடியோ வெளியீடு. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். ஓரிரு நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். எனக்காக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். சென்னையில் அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்கள் நடத்தும் நிறுவனம் உள்ளிட்ட 5 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா புகாரின் பேரில் மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் காலை முதல் ரைடு. ஓமலூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியை பள்ளி வளாகத்திலேயே அரிவாளால் வெட்டி படுகொலை. மாணவ மாணவிகள் கண்முன் அரங்கேறிய கொடூர தாக்குதல் தொடர்பாக ஆசிரியையின் கணவரை தேடுகிறது காவல்துறை. ஜனவரி 9 தமிழக தலைமைச் செயலருக்கு அனுப்பிய கடிதத்தை வெளியிட்டார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மத்திய அரசின் கடிதத்தை வெளியிட தயாராக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் கடிதத்தை வெளியிட்டார். பயனுள்ள ஆலோசனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறையாக சித்தரிப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. தன்னை மட்டுமே விவசாயிகளின் பாதுகாவலராக காட்டிக்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயல்வதாகவும் காட்டம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ள மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மூலம் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது. 21ஆம் நூற்றாண்டின் முக்கிய முடிவுகளில் ஒன்று மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என பிரதமர் மோடி பேச்சு. சட்டமன்ற தேர்தலையொட்டி வரும் 19 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருகை. மயிலாப்பூர், ஆவடி தொகுதி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அமித்ஷா பரப்புரை மேற்கொள்கிறார்.
2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவின் புதிய பிரச்சார பாடல் வெளியீடு. தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா நம்ம எடப்பாடியார் ஆளணும் என்ற வரிகளுடன் வெளியானது பாடல். போச்சம்பள்ளி தாலுகா பர்கூரில் வாக்காளர்களுக்கு திமுக 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம் என புகார். வீடுகளுக்கு நேரடியாக சென்று மர்ம நபர்கள் கூப்பன்களை விநியோகித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வருமானத்தை மறைத்ததாக கூறி 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்த வழக்கை தனி நீதிபதி தள்ளுபடி செய்த விவகாரம். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு. பாமக நிறுவனர் ராமதாசிடம் உடல்நலம் குறித்து விசாரித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சேலம் பிரச்சாரத்தின் போது ராமதாஸ் மயங்கி விழுந்ததை அறிந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். காலில் விழுவது தவறில்லை, அவர்களின் காலை வாரி விடுவதுதான் தவறு என இபிஎஸ் குறித்து கனிமொழி விமர்சனம். ஆசை வழங்கியவரையே அதிமுக அலுவலகத்திற்குள் நுழைய விடாமல் செய்துவிட்டார் எனவும் பேச்சு. அதிமுகவுடன் விசிக கூட்டணி வைத்திருந்தால் இன்று தேர்தல் கிழமை மாறியிருக்கும் என திருமாவளவன் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. 3 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்க மாட்டார் எனவும் பேச்சு. திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் நரி ஆட்டை ஏமாற்றுவது போன்று மக்களை ஏமாற்றுவதாக சீமான் சாடல். இலவசங்களே அறிவிப்பவர்களிடம் அதற்கான பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள் என மக்கள் கேட்க வேண்டும் என பேச்சு. தாய்மொழியை மறந்துவிட்டோம் என்பதையே நாம் மறந்துவிட்டோம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை. மொழி சிதைந்து போனால் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது எனவும் உணர்வுபூர்வமாக பேச்சு. ஒவ்வொரு தமிழரின் உள்ளத்திலும் புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய நம்பிக்கைகளோடு கூடிய புதிய உத்வேகம் பிறக்கட்டும். வளமான தமிழ்நாட்டை படைத்திட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதி ஏற்போம் என எடப்பாடி பழனிசாமி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பனை தொழிலாளி மணிகண்டன் சுடப்பட்ட விவகாரத்தில் புதிய திருப்பம். காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் 2 போலீசார் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சாத்தூரில் வெடி விபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலை உரிமமின்றி செயல்பட்டது கண்டுபிடிப்பு. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை விசாரணை. பட்டாசு ஆலை விபத்துகளை நிரந்தரமாக தடுக்க திமுக அரசு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழ் புத்தாண்டையொட்டி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையில் நாளை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. தஞ்சை பெரிய கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி எல்லையில் உள்ள மதுபான கடைகளை 3 நாட்கள் மூட வேண்டும். ஏப்ரல் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை மூட கலால்துறை உத்தரவு. புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ, காஃபி விலை அதிரடி உயர்வு.
15 ரூபாய்க்கு விற்பனையான டீ 20 ரூபாயாகவும் 25 ரூபாய்க்கு விற்பனையான காஃபி 30 ரூபாயாகவும் விற்பனை. மகளிர் இடஒதுக்கீட்டை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி அரசியல் அமைப்பிற்கு எதிரான மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முயற்சி. தொகுதி மறுவரையறையே அரசியலமைப்புக்கு எதிரானது என சோனியா காந்தி கண்டனம். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த பாஜக அரசு 1000 கோடியில் ரகசிய ஒப்பந்தம். பண பலத்தால் ஆட்சியை பிடிக்க பாஜக முயற்சிப்பதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு நிறுவன ஊழியர்கள் போராட்டம். போராட்டத்தில் வெடித்த வன்முறை பதற்றத்தை தணிக்க ஆயிரக்கணக்கான போலீசார் குவிப்பு. மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே உடலுக்கு திரைத்துறையினர் கண்ணீர் மல்க அஞ்சலி. ஆஷா போஸ்லே உடலுக்கு மலர் வளையம் வைத்தும் மாலை அணிவித்தும் இறுதி மரியாதை. கன்னி வெடிகள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க முடியாததால் ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதில் சிக்கல். கடலுக்கு சில 100 அடி ஆழத்தில் எங்கெல்லாம் கன்னி வெடிகள் வீசப்பட்டன என்பது குறித்து தெளிவான விவரங்கள் இல்லாததால் சிரமம். ஹார்முஸ் நீரிணை அமெரிக்காவுக்கே மட்டுமல்ல, அது அனைத்து நாடுகளுக்கும் சொந்தமானது. ஹார்முஸ் நீரிணை திறந்திருப்பதே ஈரானின் விருப்பம் என இந்தியாவுக்கான ஈரானின் பிரதிநிதி அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி கருத்து. ஒரு மணி நேரத்திற்குள் ஒட்டுமொத்த மின்சாரம் மற்றும் எரிசக்தி நிலையங்களை தகர்த்து ஈரானை நிர்மூலமாக்க முடியும். ஒரே நாளில் ஈரானை எங்களால் அழிக்க முடியும் எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. அமெரிக்கா தனது சர்வாதிகார போக்கை கைவிட்டால் போர் நிறுத்தம் சாத்தியமாகும். மிரட்டல்களுக்கு ஈரான் ஒருபோதும் அஞ்சாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் பதிலடி. ஈரானுக்கு செல்லும் கப்பல்களை முடக்க அமெரிக்க ராணுவம் முடிவு. ஈரான் துறைமுகங்களை பயன்படுத்தும் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கினால் சீனா மீது 50 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானுக்கு பதில் அமெரிக்காவிடம் குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் எனவும் ட்ரம்ப் அதிரடி. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது சரியென கூறும் போப்பை எங்களுக்கு பிடிக்கவில்லை. போப்லியோ தனது மதபணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும், அரசியல்வாதி போல செயல்படாதீர்கள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காட்டம். தன்னை இயேசுவாக பாவித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சமூக வலைதளங்களில் புகைப்படம் வைரல். ரஜினிகாந்தின் 173வது படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குவார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அஸ்வந்த் இயக்கப் போவதாக தகவல். ஏற்கனவே சுந்தர்சி அறிவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சிபி சக்கரவர்த்தி என அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இயக்குனர் மாற்றப்படலாம் என சினிமா வட்டாரங்கள் பேச்சு. சென்னையில் உள்ள நடிகை த்ரிஷா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் நடத்திய சோதனையில் புரளி என தகவல்.